பிஎஸ்என்எல் சிம்க்கு எப்படி வந்து காலர் டியூன் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்என்எல் டியூன்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே அதில் வந்து லாகின்ல உங்களோட நம்பர் கேட்டிருப்பாங்க. நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணாலுமே நீங்கள் சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த சாங்கை வந்து உங்களோட பிஎஸ்என்எல்ல வந்து காலர் டியூனாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு செட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் தி காலர்ஸ் ஸ்பெஷல் காலர்ஸ்ன்னு இருக்கும். ஆல் தி காலர்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டியூன் வந்து கேட்கும். ஸ்பெஷல் காலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டியூன் வந்து கேட்குற மாதிரியுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் அதையுமே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மொபைலுக்கு கால் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டியூன் வந்து கேட்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலர் டியூன் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஸ்என்எல்ல வந்து செட் ஆகிடும். இப்போது இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல்ல எப்படி வந்து காலர் டியூன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.